எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம். நாங்கள் கூடி வந்து இந்த நாளை உமக்கென்று விசேஷித்துக் கொள்ளும்படி நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, இது எங்கள் பலத்தினால் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவராலே நடத்தப்படுகிறது. மனுஷனுடைய பிரயாசத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட எதுவும் முடிந்து போகும். தேவ திட்டத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டவைகளோ தலைமுறை தலைமுறையாய் நிற்கிறது. ஆண்டவரே, உடைய மகிமை இதை மூடிக்கொள்ளட்டும். தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதியும், நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. அதில் 13வது வசனத்தில், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த சர்வாயுதம் அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு போர் சேவகன் சண்டைக்கு போகும்போது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வருவார். அதாவது தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு, அவர் எந்த சேதம் அணுகாதபடி தன்னை முழுவதுமாய் பாதுகாத்து கொள்வதற்கு தன்னுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர் என்ன செய்வார்னா பாதுகாத்துக்கிட்டு வருவார். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் வரும்போது பாருங்கள், இந்த கோலியாத் வரும்போது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவனும் போட்டுக்கிட்டு வருவான். கோலியாத்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவனும் போட்டுக்கிட்டு வருவான். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில், அவர் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கண்ணதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். இங்க பாத்தீங்கன்னா இவன் போட்டிருக்கிற எல்லாமே இங்கேயும் இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கோலியாத்து ஒரு எதிரிக்கான அடையாளம். நமக்கு எதிரி பிசாசு தான். உலகத்தில் நமக்கு எந்த மனுஷனும் எதிரியே கிடையாது. பிசாசும் பிசாசால் அனுப்பப்படுகிறவர்கள் தான் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோலியாத்து இங்கே நம்ம என்னென்னலாம் சர்வாயுதம்னு சொல்கிறோமோ அத்தனையும் தன் சரீரத்துக்கு போட்டிருப்போம். எல்லாம் வெண்கலத்தில் இருக்கும். இங்கே ஆண்டவர் நமக்கு ஆவியினுடைய சர்வாயுதத்தை பற்றி பேசுகிறார். ஆவியினுடைய சர்வாயுதத்தை, அதாவது ஆவிக்குரியவர்கள் ஒவ்வொருத்தரும் இதை போட்டிருக்கணும், அணிஞ்சு கொண்டு இருக்கணும். இப்போ நாம், உங்களுக்கு தெரியும், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, வானமண்டலத்தின் சேனைகளோடு, பொல்லாத சேனைகளோடு கூட இருக்குது. அப்படி வரும்போது நம்மக்கிட்ட ஒவ்வொன்றும் ஒரு சர்வாயுதம், ஒவ்வொன்றும் பாதுகாப்பாக இருக்கணும். இங்கே ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டே வராங்க. இப்போ எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து நான் உணர்த்தப்பட்டேன் நேற்று. அதை தான் இப்போது உங்களோடு கூட பேசுகிறேன். அதில் 17வது வசனத்தில் நம்ம வாசித்த வசனத்தில், இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியினுடைய பட்டயம் என்றால் என்ன? ஆவியினுடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வசனம் தெளிவாக சொல்லுது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா, இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பது ஆவியின் வசனமாகிய பட்டயம். இந்த வசனமாகிய பட்டயத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இருபுறமும் கருக்குள்ளது. இருபுறமும் கருக்குள்ளதுன்னா என்ன? பொதுவாக வசனத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒன்று நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம், நமக்கு தேவையான வாக்கு தத்துவம், இதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? வசனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ எங்களை மாதிரி ஆட்கள், ஊழியக்காரங்களாம் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பிரசங்கத்துக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு. ஆனால் இந்த பட்டயம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பக்கமும் வெட்டும். வசனத்தினுடைய வேலையே வெட்டுறது, இருபுறமும் வெட்டக்கூடியது தான் அந்த வசனம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு,
நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ வசனம் எப்பவுமே ரெண்டு பக்கமும் கிரியை செய்யணும். இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வெறும் ஆசீர்வாதமாக மட்டும் இருக்கு. ஆசீர்வாதமான வசனம் உங்களுக்கு தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது நம்முடைய ஊன் அணுக்கள் எல்லாவற்றையும் எப்படி இருக்குதுமா, அது வெட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த பட்டயத்தை எடுத்து நம்மளை சோதித்து பார்த்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் வசனம். வசனத்தினால தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணி கொள்ள முடியும். வசனத்தை வச்சு தான் அளவு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அளவு யாரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக விசுவாசியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நான் பரவாயில்ல. ஊழியக்காரங்க யாரை வச்சு பார்க்குறாங்க? சக ஊழியக்காரங்களை வச்சு பார்க்குறாங்க. அவருக்கு நான் பரவாயில்ல. ஊழியங்கள் எதை வச்சு பார்க்குது? இன்னொரு ஊழியத்தை வச்சு பார்க்குது. அந்த ஊழியத்துக்கு இவர் பரவாயில்ல. ஆனால் நம்முடைய வேலை அடுத்தவங்களை வச்சு பார்க்கறது அல்ல, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது அல்ல. நம்முடைய வேலை நம்முடைய வசனத்தோட வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா, முதல்ல அதுதான் உள்ளே அறுக்கிறது. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் கவனித்தேன். அதில் அவர் சொன்னார், பிரசங்கம் முதல்ல உனக்கு, அப்புறமா தான் அடுத்தவங்களுக்கு. பிரசங்கம் முதல்ல உன்னை திருத்தணும், உன்னை மாற்றணும், அது உனக்குரியதாக இருக்கணும். அதனால தான் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படிம்பார். அதோட அர்த்தம் என்னன்னா, செய்தி ஆயத்தப்படுத்துவதை விட உன்னை ஆயத்தப்படுத்து. உன்னை நீ ஆயத்தப்படுத்திட்டால் செய்தி தானாய் ஆயத்தமாகும். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிரசங்கம் ரெண்டு புறமும் கருக்குள்ளது, ரெண்டு பக்கமும் தேவை, இருபுறமும் கருக்குள்ளது. பிரசங்கம் எனக்கு தேவை. முதல்ல என்ன நான் சரிப்படுத்தி கொள்ளணும். வசனத்தின் அளவுகோல் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. வசனத்தில் சொல்கிறபடி என் வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? என் குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? என்னுடைய ஊழிய வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? அதான் பார்க்கணும். நாளைக்கு நம்ம நியாயம் தீர்க்க போகிறதுன்ற உண்டு. எது நியாயம் தீர்க்க போகுது? நம்முடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் தான் சொல்றார், உங்களுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்க போகிறது. நாளைக்கு கொண்டாந்து அப்படி பைபிள் ஆண்டவர் வச்சிருவார். வச்சுட்டு இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறபடி உன் வாழ்க்கை இருக்கா, அவ்வளோதான் கேள்வி. அதை வச்சு நீ உன்னை சரி பண்ணியிருக்கிறியா? இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பக்கம், நம்ம வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காய் வெட்டுற கத்தியை பார்த்துருப்பீங்க. காய் வெட்டுற கத்தி எப்பவுமே இருபுறமும் கருக்குள்ளதாய் இருக்காது. ஒரு பக்கம் தான் அது என்ன செய்யும், வெட்டும். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்? நீங்கள் கையை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் காய் வெட்டுறதுக்கு அதை வச்சிருக்கிறோம், நம்ம பக்கம் வெட்டாமல் பார்த்துப்போம். அது நம்ம பக்கம் என்ன செய்வோம், வெட்டாமல் பார்த்துப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, அது இருபுறமும் வெட்டணும், ரெண்டு பக்கமும் வெட்டணும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கணும். அந்த வசனம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குதா? வசனமே இல்லை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு கல்லு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது சொல்றாரு, எனக்கு கல்லு போதும், நான் கல்லை வச்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்றாரு. ஆனால் கோலியாத்தை கல்லில் அடித்த தாவீது ஏன் வசனம் திருப்பி தெளிவாக சொல்லுது, அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனால் யார் கையில் பட்டயம் இருக்கு? கோலியாத்து கையில் பட்டயம் இருக்குது, பிசாசு கையில் பட்டயம் இருக்கு. ஆனால் யார் கையில் இல்லை? இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியங்களும் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் அளவுக்கு இன்னைக்கு இல்லை? நான் கூட்டத்தை சொல்லலை, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் எதுவும் நம்மளால சேர்ந்தது கிடையாது. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் போட்ட விதை இன்னைக்கு முளைச்சு இன்னைக்கு கூட்டமாக வந்து உட்கார்ந்து இருக்குது. அவர்கள் கண்ணீரோடு கூட விதைத்தார்கள், நாம் கம்பீரமாய் அறுத்து கொண்டு இருக்கிறோம். கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. எதை வச்சு முடிவு பண்ணணும் தெரியுமா? ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை வச்சு தான் சபையை முடிவு பண்ணணும். இன்னைக்கு பிசாசுகிட்ட இருக்கிற அளவுக்கு, அன்னைக்கு பாருங்க, பரிசுத்தவான்கள் பைபிள் காலேஜ் கிடையாது,
அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் படிப்பு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற டினாமினேஷன் எல்லாம் 10 வருஷம் படிக்கணும், 14 வருஷம் படிக்கணும், படிச்சுட்டு வருவாங்க. அவங்க எங்கெங்கேயோ போய் படிச்சுட்டு வருவாங்க, பல மொழிகள் பேசுவாங்க. ஆனால் நம்ம பரிசுத்தவான்கள் ஊருக்கு வெளியே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குடிசை போட்டிருப்பாங்க, கொட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு பெரிய சபையில் நல்ல ஒரு 10 வருஷம் 50 வருஷம் அந்த காலத்திலே இருந்த சபை, அந்த சபையினுடைய தலைவர்கிட்ட போய் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு போனால் அவர் சொல்லுவார், இந்த பிசாசை ஓட்டுறது மட்டும் எங்களால் முடியாது. இந்த ஊருக்கு வெளியே ஒரு பெந்தகோஸ்தே சபைன்னு ஒன்று இருக்கும், அல்லேலூயாக்காரங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, அவங்க தான் விரட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீலிங்க்கு போனால் அதே சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போங்க, அவங்க ஹீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, சபை இருக்கும், செய்தி கொடுப்பாங்க, வசனம் இருந்துச்சு, அவங்ககிட்டையும் ஒரு பட்டயம் இருந்துச்சு. ஆனால் பட்டயத்தில் எந்த ஷார்ப்னஸும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம பரிசுத்தவான்கள் கிட்ட பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள தான் ஷார்ப்பாக இருந்துச்சு. வேற எந்த படிப்பும் இல்லை, அவங்களுக்கு இருந்த ஒரே படிப்பு பைபிள் தான். ஒரே படிப்பு பைபிள் தான். பைபிளை அப்படி வாசிப்பாங்க, உட்காந்து வாசிக்கிட்டே இருப்பாங்க. சபையை சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. இந்த 2 தான் வேலை அவங்களுக்கு. அன்னைக்கு வேற வேலையே கிடையாது. இந்த மாதிரி டெய்லி ஒரு கூட்டமைப்பு, டெய்லி ஒரு இடத்துல ஊழியர் கூடுகை, டெய்லி சபைக்குள்ள வந்து வித்தியாசமான கூட்டங்கள், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம், வேத வாசிப்பு. அந்த வேத வாசிப்பு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் பிடிச்சிருந்தாங்க, எல்லா கோலியாத்தையும் அடிச்சாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே இயக்கங்கள்னு ஒன்று எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம், ஆவிக்குரிய விதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதில் குறிப்பாக வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஜபத்துலையும் வசனத்துலையும். இன்னைக்கு பட்டயம் ஷார்ப் இல்லை, பிசாசு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். கோலியாத்துக்கிட்ட பட்டயம் இருக்குது, ஆனால் யார் கையில் பட்டயம் இல்லை? தாவீது கிட்ட பட்டயம் இல்லை. கோலியாத்தை ஜெயிச்சாச்சு தாவீது, கல்லெடுத்து அடிச்சிட்டாரு, கோலியாத்து விழுந்துட்டாரு, அத்தோட தாவீது ஜெயிச்சிட்டாருன்னு ஆச்சா? இல்லை. தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டினான்னு இருக்கு. எப்போ பட்டயத்தில் ஒருத்தனை வெட்டி தலையை தனியாக எடுக்கிறானோ அப்போதான் வெற்றி முழுமை பெறுகிறது. பிசாசின் தலையை எப்போ இயேசு நசுக்கிறாரோ அப்போதான் வெற்றி முழுமை பெறுகிறது. இன்னைக்கு நம்மகிட்ட பட்டயம் இல்லை, கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்டால் சொல்கிறோம், போதுங்க, இந்த கல்லுனா நான் அடிச்சிருவேங்க, கோலியாத்தை வீழ்த்திடுவேங்க. வீழ்த்துங்க, யாரும் இல்லைன்னு இல்லை. என் சபையிலையும் 50 பேர் வராங்க, 100 பேர் வராங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இதை வச்சுக்கிட்டே தான் நான் ஓட்டுறேன். நல்லது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ பேதுரு பரிசுத்த ஆவியை பெற வரைக்கும் அவருக்கு வெளிப்பாடு இருந்துச்சு, நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார். உடனே இயேசு சொன்னார், இதை உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் வெளிப்படுத்தியது. அவருக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆனால் அந்த அலங்கார வாசலில் ஒருத்தனை சுகமாக்கும் போது, முடவனை சுகமாக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். பேதுருக்கு என்ன இல்லை? படிப்பில்லை. ஆனால் பேதுரு கடைசி வரைக்கும் படிக்காமையே இருந்தாரா? நிருபங்களை பாருங்க, அழகா எழுதுறாரு. வசனத்தை பாருங்க, தெளிவா சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பிரசங்கத்தை போய் பாருங்க, அவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்து கோட் பண்ணி பேசுறாரு. அதோட அர்த்தம் என்ன? அவர் என்ன பண்றாரு? ஒரு பீரியட்ல நான் படிக்காம இருந்த உண்மை, இப்பொழுது வசனத்தை நான் படிப்பேன். வசனத்தை எடுத்து படிக்கிறாரு, பழைய ஏற்பாட்டை கோட் பண்றாரு. இன்னைக்கு என்ன? வசனமே இல்லை. நீங்கள் இந்த கறி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, இல்லைனா மீன் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒரு வாட்டி அப்படி கத்தியை தீட்டுவார் அந்த மீன்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 வெட்டு வெட்டுவார், ஒரு தீட்டுவார். கறி கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வெட்டி கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவார்? அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஷார்ப்னஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்க போகிறாங்க, இல்லை மீன் கடை வைக்க போகிறாங்கன்னா முந்து நாளே கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. அது ஒரு வேலை. கறி கடையிலையும் மீன் கடையிலையும் அந்த கத்தியை ஷார்ப் பண்ணி வைக்கிறது. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. மறுநாள் காலையில் ஆராதனைனா சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஷார்ப் பண்ணுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை.
நாள் முழுக்க காத்திருப்பாங்க, உபவாசத்துல காத்திருந்து கர்த்தர்ட்ட வசனம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ளதா வந்து உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருடைய இருதயத்தையும் அது வெட்டும். இருதயத்தில் குத்தப்பட்டவனா வெளியே போவான். இன்னைக்கு வசனம் இருக்கு, ஷார்ப் இல்லை. இப்ப தாவீது மாதிரி நிறைய பேருக்கிட்ட பட்டயமே இல்லை, பட்டயமே கையில் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு வருவாங்க என்கிட்ட, ஒரு சிலர்லாம் வருவாங்க. வரும்போது நான் அவங்களுக்கு கொடுக்குற முதல் வேலை என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களுக்கு கொடுக்குற வேலை, என் ஆஃபீஸில் உட்காந்து முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு அங்கே இருக்கிற எல்லா புக்கையும் படிக்க சொல்லுவேன். அங்கே நிறைய புக்கு வச்சுருப்போம், லைப்ரரி மாதிரி. அவங்களுக்கு வேலையே காலையில் வரணும், படிக்கணும், வீக்கெண்டில் எங்கள் கூட ஊழியத்துக்கு வரணும், மற்ற நாளெல்லாம் உட்காந்து அது முழுக்க படிக்கன்னு சொல்லுவேன். ஒரு தம்பி வந்தான், 3 நாளில் ஓடி போயிட்டான். 3 நாள் தான் ஓடிட்டான். கேட்டேன், ஏன்டா தம்பி போயிட்டேன்னு. எவ்வளோ புக்கு தான் படிக்கிறதுன்னா, வாழ்நாளெல்லாம் படித்தா மட்டும்தான் ஊழியம் பண்ணவே முடியும். நீ வாழ்நாளெல்லாம் எவ்வளோ புக்கு படிக்கிறியோ இல்லையோ, இந்த ஒரு புக்கை வாழ்நாளெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோக்கூட ஆவிக்குரிய வாழ்க்கை ஷார்ப் ஆகும். இன்னைக்கு வசனமே இல்லை, தியானிக்கிறது இல்லை, ஷார்ப் ஆக்கிறது இல்லை, ஒன்றும் கிடையாது. பிசாசு தந்திரமா சபையை விட்டு வசனத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கையில் பட்டயம் இல்லைன்னா ஏதோ ஒரு கல்லை வச்சு கோலியாத்தை வீழ்த்திட்டோன்னா கடைசி வரைக்கும் கல்லை வச்சு கோலியாத்தை வீழ்த்த முடியாது. அது ஆண்டவர் ஊழியத்தில் ஆரம்பத்தில் கொடுக்கறதான ஒரு காரியம். ஏதோ ஒன்று ஒரு ஊழியத்தில் ஒன்று ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, நீ அப்டேட் ஆகணும், அடுத்து உன் கையில் பட்டயம் வரணும், ஓடி போய் ஒரு பட்டயத்தை எடுக்கணும். நீ எடுத்து தலையை வெட்டினா தான் உன்னுடைய வெற்றி முழுமை பெறும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின் பட்டயத்தை தரித்து கொள்ளுங்கள், ஆவியின் பட்டயத்தை கையில் வச்சுக்கோங்கன்றார். கையில் பைபிள் இருக்கு, ஆனால் உள்ள இருக்கிற வசனம் இருதயத்துக்குள்ள இருக்குதா? அதான் கேள்வி. இப்போ முதலாவது தாவீது கையில் என்ன இல்லை? பட்டயம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. 17:39. பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். ரெண்டாவது தாவீதுக்கு ஒரு பட்டயம் கொடுக்குறாங்க. அது யாரோட பட்டயம்? சவுலின் பட்டயம். சவுலின் பட்டயத்தை போட்டுக்கொண்டு நடந்து பார்த்தான். இது அடுத்த பிரச்சனை. தாவீது கிட்ட பட்டயம் இல்லை, ஓகே பரவாயில்ல. ஆனா இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு பட்டயம் இருக்கு. அது என்ன பட்டயம்? சவுலின் பட்டயம். இப்ப இந்த பட்டயம் இருக்கு பாருங்க, இது சவுலுக்கு ஓகே. சவுல் இந்த பட்டயத்தை வச்சு பயங்கரமா ஜெயிச்சிருக்கிறான். சவுலின் பட்டயத்துக்கு ஒரு பெலிஸ்தியன் கூட தப்பினது கிடையாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. சவுல் காலமெல்லாம் பெலிஸ்தர்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் பட்டயம் அவனோட சக்சஸ்ஃபுல்லான பட்டயம். ஆனால் அந்த பட்டயம் தாவீதுக்கு ஒத்து வராது. அந்த பட்டயம் தாவீதுக்கு ஒத்து வராது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் நல்லா வந்துட்டாருன்னா அவரை மாதிரியே நானும் வரணும்னு ஒரு ஆசை வருது. எல்லாருக்கும் இருக்கு. ஃபாதர் பெர்கமன்ஸ் நல்லா பாடுறாரு, நல்லா பாட்டு ஹிட் ஆகுது, உடனே ஒரு குரூப்பு அவரை மாதிரியே பாடுறது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நான் ஃபாதர் மாதிரியே நானும் வரணும். நல்லா கவனிங்க. ஃபாதர்கிட்டேருந்து தாழ்மையை கற்றுக்கோங்க, ஃபாதர்கிட்டேருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கோங்க, ஃபாதர்கிட்டேருந்து எப்படி கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும்னு கற்றுக்கோங்க. ஆனால் அவருடைய பட்டயம் அவருக்கு தான். அவரை மாதிரியே டேலண்டாக வரணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேறொரு பட்டயத்தை வச்சிருக்கிறார். அது சவுலின் பட்டயம். அது சவுலுக்கு சக்சஸ், அது சவுலுக்கு தான் சரி. அது தாவீதுக்கு ஒத்து வராது. தாவீதுக்கு வேறொரு பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தை தாவீது எடுக்கணும். ஒருத்தருடைய அழைப்பு அவருக்கு தான், அந்த பட்டயம் அவருக்கு தான். ரெய்னார்ட் பாங்கேவுடைய அழைப்பு ரெய்னார்ட் பாங்கேக்கு, பில்லி கிரகாமுடைய அழைப்பு பில்லி கிரகாமுக்கு. ரெய்னார்ட் பாங்கேவும் பில்லி கிரகாமும் எவாஞ்சலிஸ்ட், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இவர் ஊழியம் வேறு, அவர் ஊழியம் வேறு. பில்லி கிரகாமையோட ஊழியில அற்புதமே கிடையாது, மிராக்கல்ஸே கிடையாது. ஆனா வார்த்தை 100% கிரியை செய்யும். ஆனா ரெய்னார்ட் பாங்கேவுடைய மினிஸ்ட்ரியில அற்புதம் கிரியை செய்யும். இயேசுவோடைய ஊழியமும் யோவான் ஸ்நானகன் ஊழியமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்.
2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆனால் யோவானுடைய ஊழியம் வேறு, இயேசுவினுடைய ஊழியம் வேறு. யோவான் ஊருக்கு வெளியே பண்ணுவாரு, இயேசு ஊருக்கு உள்ள பண்ணுவாரு. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, இயேசு போகிற இடங்களெல்லாம் அற்புதங்களை செய்தார். ஊழியம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எங்க பாஸ்டர் மாதிரி வரணும், உண்மை. பாஸ்டரை மாதிரி வரணும்னா அவரை மாதிரியே ஊழியன் அர்த்தம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அவரை மாதிரியே உண்மையா பண்ணணும்னு வரணும். இன்னைக்கு எல்லாரும் சவுலுடைய பட்டயத்தை எடுத்துட்டு நடக்க ஆசைப்படுறாங்க, அவரை மாதிரி வரணும். ஒரு தம்பி வந்து சொன்னான், ஒரு பெரிய வர்ஷிப் லீடருடைய பேரை சொல்லி அவரை மாதிரியே நானும் வரணும் அப்படின்னா. நான் சொன்னேன், அவரை மாதிரி வராத, அதை விட நல்லாவா, அதை விட பெருசாவா. உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, அதுல வா, அதுதான் உனக்கு நல்லது. ஒரு ஊழியக்காரை பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறது, அவரை மாதிரியே வரணும், அப்படியே உங்களை மாதிரியே வரும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு யோசுவா தான், ஒரு மோசே தான், ஒரே ஒரு எலியா தான், ஒரு எலிசா தான், ஒரு யோவான் ஸ்நானகன் தான், ஒரு பவுல் தான். ஆண்டவருக்கு ஒன்று தான். அதை விட மேலா வரலாம், அதை விட மேலா வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நடக்கிறோம், அவரை மாதிரி வரணும், போட்டு நடக்க பார்க்குறோம். தாவீது சொல்றான், இதை போட்டு எனக்கு நடக்க பழக்கம் இல்லை, என்னால் நடக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், அடுத்தவருடைய நிழல்ல ரொம்ப நாள் வாழ முடியாது. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான அழைப்பு இருக்கும், உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு வாழ்க்கையை கத்தர் வச்சிருப்பாரு. அப்படித்தான் நீங்க வாழணும், அதுதான் கத்தர் உங்களுக்கு வச்சது. இன்னொருத்தரை பார்க்கும்போது நமக்கு தோணும், ஓ இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்குமே, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறீர். அவரை போட்ட பாதைகளை, பவுலுடைய வசனத்தை கையில் வச்சுக்கிறோம், நிருபத்தை படிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா நினைக்கணும், பவுலுக்கு ஈக்குவலாக அதை விட மேலே நான் ஊழியம் பண்ணணுங்கிற வைராக்கியம் உனக்கு வரணும். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு எல்லாம் சவுலோடதிலே சாட்டிஸ்ஃபைட். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், ஒரு ஊழியத்துலேருந்து வரும்போது அவங்கள மாதிரியே பேசுறது, அவங்கள மாதிரியே ஏத்த இறக்கம், அவங்கள மாதிரியே பாட்டு பாடுறது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க காணாமல் போயிடுவாங்க, இந்த ஊழியங்கள் இருக்காது. ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாருன்னா அவரை மாதிரியே நானும் இதே ஊழியத்தை அப்படியே பண்ண போகிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் எங்கள் ஊழியங்களில் சிடி போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி நானும் இந்த ஒரு 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 மெசேஜில் சில சந்தேகங்கள்லாம் கேட்டார். அந்த மெசேஜிலேருந்து சில சந்தேகங்கள் அவருக்கு சொன்னேன். அப்புறம் ஒரு 6 மாதம் இருக்கும், ஒரு இடத்துக்கு சிடி எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறேன், எங்கள் மெசேஜ் அப்படியே டைட்டில் கிட்டில் எல்லாம் இருக்குது, அப்படியே சிடி இருக்குது. கீழே பேர் மட்டும் பார்த்தா எங்கிட்ட டவுட் கேட்டார், அவருடைய பேர் இருக்கு, அவர் பேர் போட்டிருக்குது. டிசைன் கூட எங்கள் டிசைன் தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அப்புறம் அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல கேட்டேன், இது யாருதுன்னு, அவர் பேரை சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், அந்த சிடியை ஒன்று எடுத்து போட்டு பார்த்தோம் அந்த கம்ப்யூட்டரில், அதே மெசேஜ் அப்படியே. உடனே என் கூட வந்த இன்னொரு ஊழியக்காரருக்கு கோவம் வந்துருச்சு. என்னென்ன உங்ககிட்ட கேட்டு அதை அப்படியே போட்டிருக்காரு, நீங்கள் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்கன்னாரு. நான் சொன்னேன், அதை விட்டுருங்க, எதுக்கு இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, அவர் இல்லைன்னு எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன போனால் போட்டோம், அது கர்த்தர் பார்த்து பாரு, விட்டாச்சு. ஆனால் அந்த ஊழியங்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து நடக்காது. ஏன் நடக்காதுங்கிறன்னு சொன்னா, இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாள் ஓட முடியாது. உங்களுக்குன்னு யூனிக்கான அழைப்பு இருந்தால் தான் அதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட முடியும். இன்னொருத்தரை நம்பியே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதுதான் நிறைய பேருடைய வீழ்ச்சிக்கு காரணம். தாவீது சவுலுடைய பட்டயத்தை எடுத்து நடக்க பார்த்தான், போட்டு பார்த்தான். அவன் சொல்லிட்டான், இது நமக்கு ஒத்து வராது, இந்த பட்டயம் எனக்கு ஒத்து வராது, எனக்குன்னு ஒரு பட்டயத்தை கர்த்தர் தருவார். கடைசியில் தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பட்டயத்தை கொடுத்தார். தாவீது பண்ணுகிற யுத்தம் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பட்டயத்தை வாங்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பட்டயம் வச்சிருக்கிறீங்க. அவரு இவாஞ்சலிஸ்ட், அது அவருடைய பட்டயம். எனக்கு என்ன வச்சிருக்கீங்க. எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு
இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவர் சொன்னார், வருகையை பற்றி பேசுன்னு சொல்லி. அப்போ நான் போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு, அதனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், எதுக்கு தம்பி 2ஆம் வருகையெல்லாம் பேசுகிற, இதில் உனக்கு ரொம்ப காசெல்லாம் வராது, ஆஃபரிங்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீ பேசாமல் கிஃப்ட்டு பற்றி பேசு, ஹீலிங்கு டெலிவரன்ஸு இப்படி பேசு, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னார். ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னது இந்த 2ஆம் வருகையை பற்றி பேச சொன்னார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இந்த 2ஆம் வருகையை பற்றி பேசுன்னு ஆண்டவர் சொன்னதுனால நான் அவர் சொன்னதை பெருசாக எடுத்துக்கலை. நான் தொடர்ந்து கர்த்தர் சொன்னதையே பேச ஆரம்பித்தேன். இன்னைக்கும் சொல்லுவேன், ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் இதில் பத்திரமா என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பணத்துக்காகவோ அதை யூஸ் பண்ணால் அந்த வரம் இருந்தாதான், தீர்க்க தரிசன வரம் இருந்தாதான், இல்லது ஒரு ஹீலிங் இருந்தாதான் ஊழியம் நல்லா டெவலப் ஆகும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும், இப்படி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஒரு நாள் எனக்கும் அப்படி எண்ணம் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க கூடாதா அப்படின்னு. அன்னைக்கு வேத பகுதியில் வாசிக்கிறேன், அதில் வருது, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு வருது. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு அற்புதத்தையும் செய்ய வேணாம், நீ போய் வசனத்தை மட்டும் என்ன செய்ய, பேசு. எனக்கு ரொம்ப வருத்தம், நமக்கு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கலையே, நமக்கு ஒரு ஹீலிங் கிஃப்ட் இல்லையே அப்படின்னு. ஒரு நாள் வேதத்தை வாசித்துக்கு போது ஆண்டவர் சொன்னார், அதில் கொரிந்தியரில் வருது, அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும்னு வரத்தில் 2 இருக்கு. அதை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உனக்கு வரமா கண்ணில் படவே படாதான்னு கேட்டேன். இதெல்லாம் வரம் இல்லையா? வசனம் பேசுறதே ஒரு வரம். உங்க வசனம் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நீங்க பேசுறீங்களே, அதுவே ஒரு வரம். அந்த வசனம் ஒருத்தர்கிட்ட கிரியை செய்துனா எப்படி ஒருத்தனுக்கு ஹீலிங் ஆகுதோ, அதே மாதிரி வசனத்தினால ஒருத்தனுக்கு ஹீலிங் ஆகும், ஆத்மா ஹீல் ஆகும், கர்த்தர் நடத்துவார், அது ஒரு வரம். இன்னைக்கு நாம இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்து நடக்க பார்க்குறோம். அவரை மாதிரி நானும் ஹீலிங் பண்ணணும், அவரை மாதிரி டெலிவரன்ஸ் பண்ணணும், அவரை மாதிரி ப்ராஃபஸி சொல்லணும், இவரை மாதிரி பாடணும். வேண்டாம், உனக்கு ஒன்று கர்த்தர் வச்சிருப்பாரு, அது உனக்குன்னு ஆண்டவர் வச்ச பட்டயம். அதை எடுத்துக்கிட்டு நடங்க. மிச்சம் வேற எதை எடுத்து நடந்தாலும் அப்பியாசப்படாது, வேற எதை படுத்தாலும் ரொம்ப நாள் ஓடாது, காணாமல் போயிடும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பட்டயத்தை வச்சிருக்கிறார், அது இருபுறம் கருக்குள்ளது. நம்ம கையில் ஒரு பட்டயம் எப்பவுமே என்ன செய்யணும், இருக்கணும். பட்டயம் இல்லாமல் இருக்கவே கூடாது. சரி, கையில் பட்டயம் இருக்குது, அந்த பட்டயம் எப்படி இருக்கணும் கைக்குள்ள? வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 23:10. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன, தக்கேமேனியின் குமாரனானிய யோசேபாத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோனோ எஸ்னி ஊரானவன். இவனுக்கு 2வது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் எலியேசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். யாரு? எலியேசர் என்பவன். இவனை பற்றி வசனம் சொல்லுது, இவன் எழும்பி தன் கை சலித்து தன் பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை பட்டயத்தோட என்ன பண்ணிச்சான்? ஒட்டிக்கிச்சான். எப்படி இந்த பட்டயம் கையோட ஒட்டி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை என்ன மிகைப்படுத்தி சொல்றாங்களா? எந்த பட்டயமும் எந்த கையோட என்ன செய்யாது, ஒட்டாது. நீங்க எவ்வளவு நேரம் வேணா கையை பிடிச்சி பாருங்க, கொஞ்ச நேரம் கையோட ஒட்டினா மாதிரி இருக்கும், கையை எடுத்தா என்ன வந்துடும்? கத்தி தானா வந்துடும், கையை விட்டு வந்துடும். எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்க பிடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல கை என்ன செய்யும், கொஞ்சம் கத்தியை விட்டு கை வந்துடும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அந்த இடத்துல? தன் கை சலித்து போக மட்டும் பட்டயத்தோடு கூட ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அப்படின்னா எப்படி? அப்படின்னா எப்படி ஒட்டிக்கிச்சு கையோட? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் வெட்ட வெட்ட இந்த பெலிஸ்தருடைய ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அது பட்டயத்தின் வழியா இவன் கைக்கு என்ன செய்யுது, வருது. வந்து கடைசியா
இவன் கையும் பட்டயமும் ரத்தமும் எப்படி இருக்குது இப்போ ஒன்னா ஒட்டி ரத்தம் கட்டியாயிரும் பாருங்க. பிசு பிசுன்னு ஆகி கடைசி கை என்னவாயிரும், கடைசியில் கையோட பட்டயம் என்னவாயிருச்சு, ஒட்டிருச்சு பாருங்க. யுத்தம் பண்ணி 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 அவன் கையும் பட்டயமும் ஒன்னா இறுகிருச்சு. கையை விட்டு பட்டயத்தை பிரிக்க முடியல. சில நேரத்தில் அந்த கையோட கம்மு ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அப்படியே கையை பிரிக்க முடியாது, பிரிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி ரத்தம் கையில பட்டு 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 காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டி ரத்தம் தெளிச்சு தெளிச்சு கை முழுக்க ரத்தம். அந்த ரத்தம் கட்டியாகி கையோட சேர்ந்து ஒட்டிக்கிச்சாமா. அப்படின்னா அவன் எப்படி யுத்தம் பண்ணியிருப்பான் பாருங்க. உன் பட்டயம் உன் கையோட ஒட்டிக்கிற அளவுக்கு நீ யுத்தம் பண்ணணும். கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கணும் தெரியுமா, உன் இருதயத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அது வெட்டுறது எப்படி இருக்கணும், உன் எதிரிகள் யாரும் உனக்கு முன்னாடி வசனத்தில் நிற்க முடியாத அளவுக்கு வெட்டணும். கடைசியில் வசனத்தில் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, இயேசு சொல்றாரு, தேறின வேதபாரகன் எவனும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்தின் அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதிய இவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். எப்படி இருக்குதான் தெரியுமா, சும்மா கேட்கிறவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும். புதியவைகள்ல இருந்து பழையவைகள்ல இருந்து எடுத்து கொடுக்கிற அளவுக்கு ரெடியா இருக்கணுமா. அப்படியே வசனமும் அவனும் வாழ்க்கையும் ஒட்டி இருக்குதாமா. வசனம் அவன் வாழ்க்கையோட அப்படியே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேறின வேதபாரகன் எவனும். எப்ப கேட்டாலும் உத்தரவு கொடுக்கிறதுக்கு. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:15. தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. எனி டைம் கேட்டா உங்ககிட்ட இருந்து பதில் வந்துகிட்டே இருக்கணும். எந்த கள்ள உபதேசக்காரனோ இருக்கட்டும், எந்த வசனத்தை புரட்டுறவனா இருக்கட்டும், எந்த பரிசேயனா இருக்கட்டும், எந்த சதிசேயனா இருக்கட்டும், எந்த ஏரோதின் உபதேசக்காரனா இருக்கட்டும், சபைக்கு விரோதமா வரக்கூடிய எந்த ஓனாயா இருக்கட்டும், எதுவும் என் சபையை தொட முடியாது. காரணம், என் கையில் இருக்கிற வசனம் என்கிற பட்டயம் எப்பொழுதும் எனக்குள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது உள்ள யாரையும் விடாது. எப்பவும் உத்தரவு சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். எந்த நேரம் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் ரெடி, பதில் சொல்லணும். போய் தலை குனிஞ்சு வரக்கூடாது. பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், அது வேற விஷயம். யார் கையிலையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா நாம ரெடியா இருக்கணும் பாருங்க. பட்டயத்தை கையில பிடிச்சிக்கிட்டு நிக்கணும். இந்த பட்டயமும் கையும் பிரியக்கூடாது. நம் வாயிலிருந்து வார்த்தை என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. எப்பொழுதும் உத்தரவு சொல்றதுக்கு வாயில வார்த்தை ரெடியா இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட பாருங்க, எப்ப கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருப்பார். யார் கேட்டாலும் பதில் சொல்வார். அவனுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்வார். இப்ப பரிசேயர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதில், அதே நேரத்தில் நியாயாஸ்திரிகள் வேதபாரகர் அவங்களுக்கு ஒரு பதில், பிலாத்து வந்தா அவனுக்கு ஒரு பதில், அதே நேரத்தில் சீஷர்கள் வந்து கேட்டா அவங்களுக்கு ஒரு பதில். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ரெடியா இருந்தார். அதுதான் எப்பவும் ஆயத்தமா நிக்கிறது. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஆயத்தம் என்கிறதான அந்த கையில பட்டயம் எப்பவும் இல்லை. எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. கை ஒட்டி கொள்ளும் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எதிரிகளை வீழ்த்தி 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 அவன் கையும் பட்டயமும் எப்பவும் ரெடியா நிக்குது. அவன் கையில பட்டயம் இருந்தா எவனுக்கிட்டே வரமாட்டான், எவனுக்கிட்ட வரமாட்டான். அவன் சொல்லுவான், அவன் வெட்டுங்க, வெட்டிக்கிட்டே இருக்கிறான் அவன். அதனால தான் இயேசுகிட்ட வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும், நீர் தைரியமாய் பேசுகிறவர் என்றும். யூ மஸ்ட் பி ரெடி. எப்ப யார் கேட்டாலும் ரெடியா இருக்கணும். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற வசனத்தினுடைய மேன்மை, பட்டயத்தினுடைய மேன்மை. இன்னைக்கு அந்த அளவுக்கு வசனம் நம்ம கிட்ட இருக்குதா? வசனம் இருதயத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா? கேட்கிறவங்களுக்கு உத்தரவு சொல்றதுக்கு எப்பவும் ரெடியா இருக்கிறோமா? அதான் பேதுரு சொல்றாரு, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள், எப்பொழுதும் ரெடியா இருங்க. எப்ப எந்த நேரத்தில் யாருக்கு உத்தரவு சொல்ல வேண்டி வரும்னு தெரியாது. திடீர்னு ராஜா கூப்பிடுவார்,
பாருங்க, தானியேல் முதல்ல ராஜா சொப்பனம் பார்த்தார். 2ஆம் அதிகாரத்தில் தானியேல் புஸ்தகத்தில் ராஜா என்ன செய்கிறாரு, அவர் போய் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணுறார், போய் ஜெபிக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்லி போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்து சொல்கிறார். இது முதல்ல அவர் கண்ட தரிசனத்துக்கு. ஆனால் ராஜா 2வது தரிசனம் பார்க்குறாரு 4ஆம் அதிகாரத்தில். இப்போ தானியேல் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கல. இப்போ என்ன கேட்கல? டைம் கொடுங்கன்னு ராஜாவை பார்த்து கேட்கல. 4ஆம் அதிகாரத்தில் தானியேல் புஸ்தகத்தில் கூப்பிட்டு சொன்ன உடனே தானியேல் உத்தரவு கொடுத்தான். தானியேல் சொல்றான், இதுக்கு இதுதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் தரிசனங்களுக்கு விளக்கம் சொல்ல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆயத்தம் இல்லை, போய் ரெடியாகி வரணும். ஆனால் ஒரு காலத்தில் என் ஆவிக்குரிய வாழ்க்கை யார் எப்போ கேட்டாலும் உத்தரவு சொல்வதற்கு ரெடியாக இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் தானியேல்கிட்ட ஆண்டவர் கேட்கும்போது, ராஜா கேட்கும்போது தானியேல் ஒரு வாட்டி ஹெசிடேட்டே ஆகலை. கொஞ்சம் டைம் கொடுங்க ராஜா, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், நானும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜெபம் பண்ணுறோம் கேட்கல. ராஜா கேட்ட உடனே பதில். 2ஆம் அதிகாரத்தில் கேட்ட உடனே டைம் கேட்டான். அதோடைய அர்த்தம் என்ன? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருந்த ஸ்டாண்டர்டுக்கும் இப்போ ஸ்டாண்டர்டும் டெவலப் ஆகியிருக்குது. அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆரம்பத்தில் வரும்போது நம்ம கையில் பட்டயம் இல்லாமல் இருந்துச்சு, வசனம் இன்னும் நமக்குள்ள ஊறாமல் இருந்துச்சு. ஆனால் 10 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 பட்டயம் ஷார்ப்பாகிக்கிட்டே போகணும். ஒரு காலத்தில் சபைக்குள்ள நாம் உட்கார்ந்துருக்கும் போது பட்டயம் எப்பவும் ஷார்ப்பாக இருக்கணும். எந்த நேரமும் கையோட பட்டயம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். யார் எப்போ கேட்டாலும் உத்தரவு கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஓடக்கூடாது, தேடக்கூடாது. ஆனால் பெருமை இல்லை. என்னை எப்போ வேணாலும் யார் வேணாலும் அணுகலாம், உங்களுக்கு உடனடியாக உத்தரவு சொல்ல முடியும். சகோதரர் உத்தரவுக்காரர் உத்தரவுக்காரர் போர்டு போடுறதுக்கு இல்லை, உடனே இப்படி போர்டு போட்டுடுறான். 24 மணி நேரம் தீர்க்கதரிசி உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு. அது இல்லை. வசனத்தில் சொல்கிறேன், ரெடியாக இருக்கணும். எப்போ கேட்டாலும் உத்தரவு சொல்வதற்கு ஒரு ஆயத்தம். வசனம் தான் நமக்கு பட்டயம், வசனம் தான் நமக்கு வாழ்க்கை, அதுதான் சுவாசம், எல்லாமே அதுதான். நம்ம கையில் பட்டயம் இருக்கிற வரைக்கும் எந்த எதிரியும் நம்மக்கிட்ட வரவே மாட்டான். ஆனால் உத்தரவு சொல்கிறதுக்கு எப்பவும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பட்டயத்தில் கொஞ்சம் வீக் ஆகிக்கிட்டே போகிறோம். வசனம் படிக்கிறதுக்கு வீக் ஆகிறோம். பிசாசு பர்பஸாக அவனுக்கு தெரியுது மற்ற நாடுகளை விட இங்கே கொஞ்சம் வசனம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான், இவனை கொஞ்சம் வசனத்தில் வீக் பண்ணுவோன்ட்டு இப்போ நம்ம ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் வசனத்தில் வீக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் அப்படியே வசனத்தை விட்டுட்டு வேற பக்கம் திருப்புறான். ஆட்டம் பாட்டம், செலிப்ரேஷன், கூட்டமைப்பு, அங்கே இங்கே அப்படியே போயிட்டு வசனத்தை வாசிக்கவே இப்போ என்ன இல்லை, நேரம் இல்லை. அப்படியே வாசித்தாலும் கடமைக்காக காலைல எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு அதிகாரம் வாசித்து முடிச்சாச்சு அப்படின்னு இல்லை. வசனம் சொல்லுது, என் வாழ்க்கையோடு கூட என் பட்டயம் ஒட்டி கொண்டு இருக்கும். என்னோடு கூட என் ஆத்மாவோடு கூட பட்டயம் என்ன செய்யும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். எந்த நேரத்தில் யார் கேட்டாலும் யுத்தம் பண்ணுவதற்கு என் வாயிலிருந்து வசனம் புறப்படணும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வாயிலிருந்து என்ன செய்யணும்? ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, பெர்கமு சபையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு சபைக்கு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஆனால் பெர்கமு சபைக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றதை பாருங்க, வெளிப்படுத்தல் 2:12. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெர்கமு சபை கிட்ட உபதேச கோளாறு இருக்குது. கீழே ஆண்டவர் பெர்கமு சபையை பார்த்து சொல்ற வார்த்தை பாருங்க, 14வது வசனம். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக்கினுடைய போதனை. ஃபர்ஸ்ட் என்ன போதனை இருக்குது? பிழையாமியினுடைய போதனை அங்க இருக்குது. 2வது நிக்கலாய் மதஸ்தாருடைய போதனை, அடுத்த வசனம். அப்ப இங்க கள்ள உபதேசம் அந்த சபையில தலை விரிச்சு ஆடுது. இந்த கள்ள உபதேசத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் எந்த
எப்படி வெளிப்படுறாருன்னு கேட்டால் வசனம் சொல்லுது, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு உள்ளே வரக்கூடியதான கள்ள உபதேசத்தை ஜெயிக்க நீங்கள் வேற எதையும் செய்ய முடியாது. உங்ககிட்ட வசனம் என்கிற பட்டயம் கரெக்டாக இருந்தால் தான் சபையை நீங்கள் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் பரிசுத்தவான்கள் 2000 வருஷமாக சபையை அப்படி தான் காப்பாற்றி இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் தான் கள்ள உபதேசத்துக்கு எதிராக போராடுறது குறைஞ்சிக்கிட்டு போகுது. விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், நல்லா படிங்க, வசனம் படிங்க, வசனத்தை தியானிங்க, ரெண்டும் செய்யணும். காலையில் வசனத்தை படிச்சிருங்க, நாள் முழுக்க அதை தியானிங்க, அசை போட்டுக்கிட்டே இருங்க, அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒன்று ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த குறிப்பிட்ட வார்த்தையோ வசனத்தையோ திருப்பி அசை போட்டுக்கிட்டே இருங்க, நாள் முழுக்க போடுங்க. உங்களுக்கு கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடுகள் பிசாசை ஜெயிப்பதற்கான வெளிப்பாடுகளாக கர்த்தர் உங்களுக்கு பயன்படுத்துவார். கர்த்தர் எடுத்து உங்களை யூஸ் பண்ணுவார். டெய்லி காலையில் படிக்கணும், நாள் முழுக்க தியானிக்கணும். ஏதாவது ஒரு மைண்டில் அது ஓடிட்டே இருக்கணும். இன்னைக்கு கள்ள உபதேசம் சபைக்குள்ள வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை சபை கையில் எடுக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் வசனம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், கையோட ஒட்டணும். கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. நல்லா கவனிங்க, புறஜாதிகளை வெட்டும்படி. கடைசியா புறஜாதிகளை ஜெயிக்கணும்னா, ஆத்துமாதாயம் பண்ணணும்னா, உன் வாயிலிருந்து வசனம் புறப்பட்டாதான் முடியும். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுங்கிறத நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, தப்பாக எடுத்துக்கொண்டாங்க. சுவிசேஷம் சொல்றதுன்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திருப்பி திருப்பி ஒன்று சொல்லுவாங்க, நோயை பற்றி பேசுறது, நோய் சுகமாகிறது, விடுதலை ஆகிறது, இதெல்லாம் சுவிசேஷத்துக்கு உதவி செய்கிறது தான். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளம்லாம் சுவிசேஷத்துக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மாதிரி. ஆனால் மெயின் டாக்குமெண்ட் என்ன தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப காஸ்பல்ங்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும். அற்புத அடையாளம் செஞ்சதில்ல. அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாங்க. தேவ வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். அப்போ சுவிசேஷம் முழுக்க முழுக்க இயேசுவை பற்றியும் வசனத்தை பற்றியும் இருக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் சுவிசேஷம் என்ன சொல்லிட்டாங்க? இயேசுவை பற்றி சொன்னால் ஜனங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நூதனமாக உபதேசம். ஒரு பெரிய கூட்டம் ஆத்மா மணவாளனை தேடிக்கிட்டு சுவிசேஷம் சொல்லப்படாமல் இயேசுவை தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு எல்லாம் சொல்யூஷன் இயேசுங்கிற பேர் தான். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. இயேசு பேரை சொல்லாமையே சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும். இயேசுவை பற்றி நீ சாட்சி சொல்லு போதும். எவனை ரட்சிக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அவனை ரட்சிப்பார். நூதனமாக யோசிக்கிறது, புதுசு புதுசாக யோசிக்கிறது. அதில் இயேசு பேரே இல்லையாமா சுவிசேஷத்தில். இயேசு பேரை சொல்லி ஒருத்தன் வரலன்னா வேற எதை சொல்லியும் வரமாட்டான். ஏன்னா ரட்சிப்பு எந்த பேருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு தான் ரட்சிப்பு இருக்கிறது. அந்த பேருக்கு மட்டும்தான் பிசாசை துரத்துற வல்லமை இருக்கு. அந்த பேருக்கு மட்டும்தான் சுகமாக்குற வல்லமை உண்டு. அந்த பேர் தான் ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புகிற வல்லமை உண்டு. அதை தவிர வேற எந்த பேருக்கும் கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் வித்தியாசமான சுவிசேஷம், நூதனமா புதுசா என்னென்னவோ போட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்டானா பாருங்க, இல்லை. ஆனால் அவன் எழுந்திருச்சு நேராக சொன்னான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டான். அவ்வளோதான். இயேசு பேருக்கு தான் வல்லமை.
உங்கள் வாயில் இயேசுவை பற்றின சாட்சியும் தேவ வசனமும் எப்போதும் இருக்கணும். அதுதான் புறஜாதிகளை ஜெயிக்கும். அதுதான் சுவிசேஷத்தில் அவங்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஜபத்தோட கர்த்தருடைய கிருபையோடு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாதீங்க, கஷ்டப்படாதீங்க, நூதனமெல்லாம் யோசிக்காதீங்க, ஒன்றும் செய்ய வேணாம். இயேசுங்கிற பேரை மட்டும் சொல்லுங்க. அந்த பேருக்கு கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் காத்திருக்குது வெளியே. அந்த பேர் அந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிக்கும். அந்த பேருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் சொல்ல வேண்டியது இயேசு தான். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், கொரிந்தியர்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது. யாருக்கிட்ட வந்தபோது? கொரிந்தியர்கிட்ட வந்தபோது. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது வாசிங்க. தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன்? 1 கொரிந்தியர் 2 எழுதும் போது, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது, கொரிந்தியருக்கு கொருந்து பட்டணத்துக்கு அவர் வராரு. எங்கிருந்து வராரு பாருங்க. 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து இப்ப 2:1 வாசிங்க. சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது, அத்தனே பட்டணத்திலிருந்து வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. ஏன் இப்படி அவர் சொல்றாரு? சும்மா அழகா, பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பராக்கிரம் நிறைந்த தாவீதின் வேறுமானவர், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் ஆனவர், தன் இருபுறம் கட்டயத்தை உடையவராவது 24 மூப்பர்களுக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறதான மகா மேன்மை உள்ள, அதெல்லாம் இல்லை, இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஞானத்தோடாவது சிறந்த வசனிப்போடாவது அறிவிக்கிறனாய் வராமல், அடுத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உனக்கு சுவிசேஷத்துக்கு வேற ஒன்னும் சொல்ல நான் வரல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் சொல்ல வந்தேன். ஏன் எனக்கு என்ன, ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஏன் திடீர்னு எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னா, அத்தனையில ரொம்ப ஞானமா பேசுவார் பவுல். அத்தனையில என்ன பண்றாரு? ரொம்ப ஞானமா பேசுவார். எங்க போனாலும் அவர் என்ன பேசுவார்னா, பொதுவா நான் தமஸ்குவுக்கு போயிட்டு இருந்தேன், போற வழியில தடிக்கு கீழே விழுந்தேன், கண்ணு குருடாயிருச்சு, அப்புறம் ஆண்டவர் என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போனாரு, அந்த இயேசு என் கூட பேசினாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு சொன்னாரு, அப்புறம் நான் கண் திறக்கப்பட்டேன், இயேசுவை கண்ட, இதான் பேசுவார். நேரா சொல்லுவார் இயேசுவை. ஆனா அத்தனை பட்டணத்துல மட்டும் பவுல் என்ன பண்றாரு? அப்படிலாம் சொல்லாம ஊரை சுத்தி பார்க்கிறாரு. சுத்தி பார்த்தா அறியப்படாத தேவன் ஒன்று இருக்கு. அந்த அறியப்படாத தேவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார் இவரு. ஏன்னா அந்த பட்டணத்து ஜனங்கள் பயங்கர ஞானம் உள்ளவர்கள், வீக்கெண்ட்ல உட்காந்து பயங்கரமா அலாவும். ஸோ இவங்கிட்ட நம்ம சாதாரணமா போனா என்ன ஆகாது, பேச முடியாது. கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணா தான் என்ன பண்ண முடியும், பேச முடியும்னு சொல்லிட்டு அத்தனை பட்டணத்தில் போய் அவர் என்ன பண்றாரு, அப்படியே உட்காந்து வித்தியாசமா அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடி வைத்திருக்கிறார்கள், எல்லாம் வித்தியாசமா உங்க புக்கிலேயே இருக்கு இயேசுவை பத்தி எல்லாம் சொல்றாரு. அவன் கடைசி என்ன தெரியுமா சொன்னான்? அத்தனை பட்டணக்காரன் அங்க இருக்கு பாருங்களேன், அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் இவன் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். இப்ப ஃபெயிலியர், பவுலுக்கு என்னவாயிருச்சு? மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அங்கிருந்து கொரிந்துக்கு வரார். வரும்போது பவுல் சொல்றாரு, ஏன்னா அங்க எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, கீழே இருக்கு பாருங்க 34வது வசனம், சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் அப்படின்னு இருக்குது. சிலர் வர்றாரு, கொரிந்துக்கு வரும்போது யோசிச்சுக்கிட்டே வர்றாரு, ரொம்ப டெக்னிக்கலா பேசணுமே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே உள்ளே போனோம், நம்ம ஒன்றும் புதுசாக இயேசுவை நம்ம எப்பவும் சொல்கிற மெத்தடில் சொல்லலையே, கிரேக்க முறைப்படி தானே சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் ஆவியானவர் உணர்த்தினாரு, பவுலு இந்த ஞானம் நய வசனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும், ரட்சிப்பு
உன் டேலண்ட்ல இல்லை, ரட்சிப்பு ஏன் நாமத்தில் தான் இருக்கு. நீ சொல்ல வேண்டியது என் பேரில் போய் சொல்லு. இப்போதான் கொரிந்துக்கு வரும்போது எழுதுறாரு, சகோதரரே உங்களிடத்தில் வரும்போது ஞானத்தோடாவது நய வசனிப்போடாவது அறிவிக்கிறவனாய் வராமல், இயேசுவையே சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அல்லாமல் வேறு ஒன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க மனதாக இருந்தேன். ஏன்? வேற எதையும் சொல்லிடக்கூடாது. எனக்கு நிறைய ஞானம் இருக்குப்பா, ஆனால் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வரல. நான் கமாலியல்கிட்ட படிச்சிருக்கேன், நான் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தாது. இயேசுங்கிற நாமம் மட்டும்தான் உன்னை கர்த்தருக்குள் நடத்தும். இந்த வெளிப்பாடு அவருக்கு அப்பதான் கிடைக்குது. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு எப்பவும் தேவ வசனமும் இயேசுவை பற்றிய சாட்சி தான் பட்டயம். அதை கொண்டு போய் தான் புறஜாதியாரை ஜெயிக்க முடியும். நம்மகிட்ட நிறைய ஐடியா இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் எல்லாமும் பிரயோஜனப்படாது. கர்த்தர் உங்ககிட்ட எதை எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அவரே எடுத்து யூஸ் பண்ணிப்பார். அதனால தான் சிலர் பாருங்க, அவங்க டேலண்ட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் டேலண்ட்டை கொஞ்சம் நீ வச்சுக்கோ, நான் உன்னை வேணான்னு சொல்லலை. எனக்கு தேவை உன் டேலண்ட் இல்லை, எனக்கு தேவை நீ வா, உன்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டா உன் டேலண்ட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம வேலை கர்த்தர் சொல்கிறத போய் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அல்லேலூயா. பட்டயம் எப்பொழுதும் ஆவியின் பட்டயத்தோடு ரெடியாக நிற்கணும். கையை விட்டு நீங்காத பட்டயமாக இருக்கணும். கையில் பட்டயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்து சண்டை போடக்கூடாது. எனக்கென்று ஒரு பட்டயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பட்டயத்தை எப்பொழுதும் நான் தயாராக கூர்மையாக வைத்திருப்பேன். அதை கொண்டு கர்த்தர் புறஜாதிகளை ஜெயிப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் எல்லாரும். ஆண்டவரே, எனக்குரிய பட்டயத்தை நான் எடுக்கணும் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் உத்தரவு சொல்வதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம் எப்போவும் நான் கூர்மையாக வச்சுக்கிட்டு இருக்கணும் ஆண்டவரே. அந்த பட்டயத்தை நீங்கள் உபயோகிக்கணும் ஆண்டவரே. பட்டயம் என் கையில் இருக்குன்னு எனக்கு பெருமை வந்துடக்கூடாது ஆண்டவரே. வேறு யாருடைய பட்டயமும் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அது எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த பட்டயத்தை எடுத்து முடிவு பரியந்தம் நான் ஓடி முடிக்க, முடிவு பரியந்தம் என் ஓட்டத்தை ஓடுறதுக்கு எனக்கு அது போதும் ஆண்டவரே. எனக்கு அது போதும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய கையில் உள்ள கருவியாக மாறணும். கர்த்தர் உங்கள் யாரையும் விருதாவாக அபிஷேகம் பண்ணவில்லை. கர்த்தர் உங்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இங்கே கொண்டு வந்த ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா பட்டயத்தை ஷார்ப்பாக்குங்க. நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கணும்னா உன் கையில் இருக்கிற பட்டயம் எப்பவும் ஷார்ப்பாக இருக்கணும். நீ ரெடி பண்ணாமல், ப்ரிப்பேர் ஆகாமல், ஆயத்தம் ஆகாமல் சண்டைக்கு போக முடியாது. நீ கர்த்தருடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்கணும்னா உன் பட்டயம் எப்பவும் ஷார்ப்பாக இருக்கணும். உன் கையோட உன் பட்டயம் ஒட்டினதாக இருக்கணும். எப்பொழுதும் உத்தரவு கேட்குறவங்களுக்கு சொல்கிறவனாய் நீ காணப்படணும். எந்த நேரம் சுவிசேஷம் சொல்ல கூப்பிட்டாலும் நீ ஓடணும். எந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விளக்கம் கேட்டாலும் நீ எழுந்திருச்சு சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் உன் கையில் பட்டயத்தை கொடுத்துருக்கிறாரு. அசதியா, சோம்பேறித்தனமா, முடியாது, கஷ்டம், சான்ஸ் இல்லை, அப்புறம் பார்க்கலாம் நீ சொன்னினா உன் பட்டயத்தை கர்த்தர் வேறொருத்தன் கையில் கொடுப்பார். அநேகர் உனக்கு பின்னாடி பராக்கிரமசாலிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அநேக பராக்கிரமசாலிகள் பட்டயத்தோடு இருக்கிறாங்க. ஒரு பராக்கிரமசாலி எலியேசர் முடியாதுன்னு சொன்னா அடுத்த பராக்கிரமசாலி உள்ள வந்துருவான். அதனால தான் எலியேசர் இடைவிடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். எலியேசருக்கு தெரியுது, நான் கையை விட்டேன் இன்னொருத்த உள்ள வந்துருவான். நான் கொஞ்சம் அசதியான அடுத்தவன் உள்ள வந்துருவான். நான் கொஞ்சம் சோம்பேறியான அடுத்தவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த தொடங்கிடுவாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நான் தான் முடிவு பரியந்தம் ஓடி முடிப்பேன். அப்படி ஒரு தீர்மானத்தோட தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை அழைத்த அழைப்பில் நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணும். இன்னொருத்தருடைய பட்டயம் எனக்கு வேணாம், ஏன் பட்டயம் எனக்கு போதும். அதை நான் எப்பவும் ஷார்ப்பாக வச்சிருப்பேன், எப்பவும் என் கையில் வச்சிருப்பேன். பட்டயம் இல்லாதவன்னு பேர் எனக்கு வரவே வராது, வரவும் கூடாது. கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க.
உன்னை கொண்டு புறஜாதியரை ஜெயிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாட்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பட்டயத்தை உடையவர்களாக, தங்கள் கையிலே பிடித்திருக்கிறவர்களாக, பட்டயத்தை விட்டு நீங்காதவர்களாக, புறஜாதியாரை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய பட்டயமும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் மாறட்டும் அப்பா. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் பட்டயம் இல்லாதவர்கள் என்ற பெயரை வாங்கவே கூடாது தகப்பனே. உம்முடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.